வணக்கம். இங்கே மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருக்காரு. அப்போ மொட்டை சந்தோஷ் கேட்காரு, என்ன சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை, ரோகிணி வந்து இப்படி பணத்தை வாங்கிட்டு எனக்கு அவளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதிடுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கும்போது, யோ மனோஜ், இந்த ஜோசியக்காரர் சக்திவேல் சார் சொன்ன மாதிரி நீ எங்கேயோ போக போகிறையா அப்படிங்கிறாங்க. ஆமாய்யா, அதை நினச்சி தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கும்போது ஜீவா சொல்கிறாங்க, சார் எனக்கு கொஞ்சம் அள்ளு தட்டுது சார். அப்படிங்கிறது அள்ளு தட்டுதா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், கனகாவுக்கு வேறு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் வேறு வந்து சாந்தி முகூர்த்தம் அப்படி இப்படிங்கிறீங்க. அந்த நேரத்தில் அவங்க வந்து புரிஞ்சுக்கிடாமல் உங்களை ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது, நான் என்ன மாங்காவா, எங்கள் ஆண்டி தான் இருக்காங்களே, அந்த ஆண்டி எல்லாம் சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் 2 பேரும் தான் இருப்பீங்க, பார்த்துக்கோங்க, அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அப்படிங்கும்போது சந்தோஷ் சொல்கிறாரு, ஏம்மா நீ சும்மா இரு, மனோஜ் இப்போ தான் சரியான மோடுக்கு வந்திருக்கான், நல்லா வருவான் அப்படிங்கும்போது சக்திவேல் வராரு. மனோஜ் பப்ரப்பா மனோஜ் அப்படிங்கிறாரு. சார் அப்படிங்கிறாங்க. உன் வாழ்க்கை வந்து ஓஹோன்னு வரப்போகுது அப்படிங்கும்போது, சார் அதை நினச்சி தான் சார் நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, சரி கிளம்பலாமா, தேவிகா மேடம் கால் பண்ணாங்க, உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. போவோம் சார். சந்தோஷே நீங்களும் வாங்க, ஜீவா நீங்களும் வாங்க அப்படிங்கும்போது, சார் நான் எதுக்கு சார் அங்கே அப்படிங்கிறாங்க. வந்துட்டு அப்படியே சந்தோஷ் கூட என் காரில் வந்துடுங்க, இனிமேல் வந்து எனக்கு ஒரு கார் இல்லைல்ல, ஏகப்பட்ட கார் இருக்க போகுது அப்படிங்கும்போது, சார் உங்கள் வீட்டுக்கு சொல்லிட்டீங்களா அப்படிங்கும்போது, ஐயோ சொல்லலையே அப்படிங்கும்போது, உங்கள் அம்மாட்ட சொல்லிடு, இன்றைக்கி தான் எனக்கு வந்து சாந்தி முகூர்த்தம்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. யோ நீ வேறு, எங்கள் அம்மாவே எனக்கு பொண்ணு பார்க்க போகிறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, சரி நீங்கள் வந்து கனகாவோட வாழும்போது வேறு பொண்ணு பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கும்போது, இல்லை எப்படினாலும் எங்கள் அம்மா என்னையை பார்க்க கூப்பிட்டு போவாங்கள்ல, அப்போ நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி சரி அப்படின்னு பேசிவிட்டு கிளம்புறாங்க தேவிகா வீட்டுக்கு. இந்த நேரத்தில் ராஜேஸ்வரி வீட்டுக்கு போய் விஜயா இருக்காங்க. நீ எனக்கு வந்து உன் மோளை வந்து என் வீட்டுக்கு மருமோளை அனுப்புன்னு சொல்லு, அப்போ தான் அந்த வீட்டை விட்டு போவேன் அப்படிங்கும்போது, இங்கே பாரு, இந்த இருட்டின நேரத்தில் வந்து பேசிக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தேன் எப்படி, என் வீட்டுக்கார் இல்லை, என் வீட்டுக்கார்ட்ட கேட்டதான் சொல்ல முடியும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ என் ஃப்ரெண்டு தானே, நீ வந்து உன் மோளை என் மோனுக்கு தரமாட்டியா வைக்க மாட்டேன்னு கேட்கும்போது, என்ன விஜயா இவ்வளவு பண்ணுற அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, என் மோளுக்கு மொதல் தரோம், உன் பையனுக்கு 2ஆம் தரோம், இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டு, அவன் சொல்ல என்னால் மறுக்க முடியல, கண்டிப்பாக வந்து என் பொண்ணு உன் பையனுக்கு தான். ஆனால் உன் பையனுக்குன்னு சொன்ன பிறகு உன் பையன் வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன கேட்டால் என் சொந்த பந்தம் பூரா பெரிய பெரிய யாருக்கும் உனக்கு தெரியும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு ஏன் சொல்ல என் பையன் மீற மாட்டான், நான் ஒன்று பார்த்துட்டேன் அப்படின்னா ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிடுவான். இந்த ரோகிணியை கூட நான் தானே கொண்டு வந்தேன் சரின்னு சொன்னான், அதே மாதிரி உன் மூளை பார்த்தா வேண்டாம் நான் சொல்ல போகிறேன், நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கேருந்து வீட்டிலேருந்து மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க, எங்கடா இருக்க அப்படிங்கும்போது, ஏம்மா ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்மா, இன்றைக்கி பூரா நடக்கும்னு நினைக்கிறேன், காலையிலே வந்துடுவோம்மா வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், நான் உன்னோட முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. உனக்கு சூப்பர் பொண்ணு ஒன்று பார்த்துருக்கேன்டா, பெரிய பணக்காரி அப்படிங்கிறாங்க. ஏம்மா இந்த கனகா அவங்க வீடு மாதிரி இருக்குமா அப்படிங்கிறாங்க. எந்த கனகாடா அப்படிங்கிறாங்க. அந்த சக்திவேல் சார் வந்து ஒரு கல்யாணம் பண்ணாங்களா, அவங்க குடும்ப அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதடா, ஆனால் இவன் என் ராஜேஸ்வரி என் ஃப்ரெண்டு தானே, அவளுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரியுமில்ல அப்படிங்கும்போது, ஏம்மா அவங்கள பற்றி தான் தெரியுமா, ஒரு 10 கோடி ரூபாய் சொத்து இருக்கும் அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. என்னடா 10 கோடி ரூபாய் அசால்ட்டாக சொல்கிறேன் அப்படிங்கும்போது, ஏம்மா அதை விட பெரிய பணக்காரங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கம்மா, பொண்ணு எனக்கு தரேன்னு இருக்காங்க அப்படிங்கும்போது, மனோஜ் நான் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டேன், கண்டிப்பாக என் மகன் தான் கல்யாணம் முடிப்பான் வைப்பான் அப்படின்னு சொல்லி நான் மட்டும்தான் வைக்கலை, வெத்தலைப்பாக்கு கூட மாற்றிட்டு வந்துட்டேன்டா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, மாப்பிள்ள ஃபோனை வைங்க அப்படிங்கிறாங்க. சரி இதை ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுறாங்க. யாரை வந்து மாப்பிள்ளன்னு வந்து மனோஜை கூப்பிட்றாங்க, ஃபோனை வைக்கிறேன்னு சொல்கிறான், இவன் எங்கேயோ மீட்டிங் இருக்கான்னு சொன்னால் எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லி விஜயா முடிக்காங்க. உடனே இல்லை மாப்பிள்ள நல்ல நேரம் போகுது, நீங்கள் ஏன் ஃபோன் பேசிகிட்ருக்கீங்க, அதுக்கு முன்னே நடக்க வேண்டியது நடக்கலாம்ல அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படிங்கும்போது, சக்திவேல் சார் நான் சொன்ன மாதிரியே கூப்பிட்டு வந்துட்டீங்க, நான் பிடிங்க நான் பேசின மாதிரியே உங்களுக்கு 2 லட்ச ரூபா தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சார் 2 லட்ச ரூபா வாங்குறீங்க அப்படிங்கும்போது, இப்போ அப்புறப்பா மனோஜ் உங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் வரப்போகுது, இந்த 2 லட்ச ரூபாலாம் பெரிய மேட்ரா, நான் வந்து சொன்ன தேதியில் வந்து மனோஜ் நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது அவங்க சந்தோஷமாக கொடுக்குறாங்க, நீங்கள் கூட சந்தோஷமாக கொடுக்கலாம், கோடீஸ்வரனா வந்த பிறகு அப்படிங்கிறாங்க. சரி சார் சரி சார் அப்படிங்கும்போது சந்தோஷ் சொல்கிறாரு, நெல்லுக்கு பாயிரம் தண்ணி இந்த புல்லுக்கும் பாயிட்டும் அப்படிங்கும்போது, ஓ உங்களுக்கு 1 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி மொட்டை சந்தோஷத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுக்காங்க. ஜீவா சொல்கிறாங்க, நானும் இவங்களோட தான் வந்தேன், அவங்களுக்கு பாயும்போது எனக்கும் கொஞ்சம் பாஞ்சா நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. உனக்கு 1 லட்சம் பிடிங்க அப்படிங்கிறாங்க. என்னத்தை எல்லாருக்கும் லட்ச லட்சமாக கொடுக்கீங்க அப்படிங்கும்போது, மருமகனே நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிட்டீங்க, என் பொண்ணை என்னைக்கு கல்யாணம் பண்ணீங்களோ அன்றைக்கே பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டீங்க, இவங்கள லட்சாதிபதி ஆக்குது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுவும் சார் தான். சரி சரி அப்படிங்கும்போது காஃபி டீ எல்லாமே கொண்டு கொடுக்காங்க. அப்போது மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் இருங்க,
நீங்கள் இருக்கும்போதே அவருக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கட்டும், அவர் கொஞ்சம் வந்து நீங்களாம் இருக்கேன்னு நினைப்பாப்புல அப்படிங்கிறாங்க. சரி நாங்கள் ஹாலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹாலில் இருக்காங்க. இங்கே கனகாவையும் மனோஜையும் ரூமுக்கு அனுப்பிடுதாங்க. இங்கே மனோஜ் வந்து ஜூஸை கொடுக்காரு. ஜூஸை மட்டும் குடிக்காங்க கனகா. குடித்த உடனே உனக்கு ஜூஸ் வேணுமா மனோஜ் அப்படிங்கிறாங்க. எனக்குலாம் ஜூஸ் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு நம்ம தாம்பத்திய வாழ்க்கை ஆரம்பிப்போம். அப்படின்னா என்னது அப்படிங்கிறாங்க. ஓ இந்த பொம்மையை வச்சு விளாடணுமா? பொம்மை எல்லாமே வீட்டுக்குள்ளே வேறு ரூமில் தான் இருக்குது, யாரையா எட்டு வருவோமா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை பொம்மையை நம்ம பிறகு இது பண்ணிக்கிடுவோம், இன்றைக்கி நம்ம தாமரத்து வாழ்க்கையை பார்ப்போம் அப்படின்னா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அப்படின்னு சொன்னோன்னு சொல்லிக்கிட்டு பக்கத்தில் வரும்போது கனகாவுக்கு பயங்கரமாக தலை சுற்றுது, வைக்குது. ஆஹா என்ன ஒரு மாதிரி பண்ணுறாளா அப்படின்னு நினைக்கும் போது அன்றைக்கி அமாவாசையாக வேறு இருக்குது, பயங்கரமாக கலருது. அதனால் நீ மனோஜ் நீ போயிரு அப்படிங்கிறாங்க. நான் போகக்கூடாது, நான் போனால் கோடீஸ்வரன் ஆக மாட்டேன், நான் அங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. நீ இங்கே தான் இருப்பியா அப்படின்னு சொல்லி தலைவாணியை போட்டு வெளுன்னு வழுக்காங்க. மனோஜ் ஏய் கனகா இப்படிலாம் பண்ணாதான் வைக்காத அப்படிங்கும்போது டவார்னு போகிறாங்க. அங்கே ஒரு மரக்கட்டை சேரில் உள்ள கால் நைஸாக நொறிஞ்சிருக்கு, அதை உருவுதாங்க. உருவி மனோஜை போட்டு வெளுன்னு வழுக்காங்க. மனோஜ் ரூமுக்குள்ளே அடையம்மா அடையப்பா அடையம்மா அடையப்பான்னு சுற்றி ஓடுதார். இங்கே கால் வரைக்கும் சவுண்டு கேட்டோன்னே ஜீவா சொல்கிறாங்க சந்தோஷ்கிட்ட, என்னமோ சவுண்டு கேட்கல அப்படிங்கும்போது, அவங்க எங்கேயும் பாட்டு வச்சுருப்பாங்க அப்படிங்கும்போது, இல்லை சார் அது நம்ம ஓனர் சவுண்டு கேட்குது, என்னென்னு கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் சவுண்டு தான் அப்படிங்கும்போது, மேடம் மனோஜ் சவுண்டு கேட்குது அப்படிங்கும்போது, மாப்பிள்ளைன்னு சொல்லி வராங்க. அங்கே உள்ளாலாம் தாழ்பால் போட்டிருக்கு, எப்படி நம்ம திறக்க முடியும் அப்படிங்க. மாப்பிள்ளை தாழ்பாலை திறங்க தாழ்பாலை திறந்துட்டு ஓடி வராரு. இங்கே வந்த உடனே சந்தோஷம் மண்டையில் ஒரு போடு, இங்கே ஜீவா மண்டையில் ஒரு போடு, சக்திவேல் மண்டையில் ஒரு போடு. அடே அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன், கிளம்பிடலாம் சார்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அவங்க கார்லேயே நேராக ஆஸ்பத்திரியிலேருந்து இருக்காங்க. அங்கே வந்து தேவிகா வராங்க. வந்து என்ன மாப்பிள்ளை இப்படியே போச்சு அப்படிங்கும்போது, நான் அவங்க வீட்டு பக்கத்தில் வரமாட்டேன், கனகாவுக்கு சரியான பிறகு தான் வருவேன் இப்போ அப்படிங்கிறாரு மனோஜ். மாப்பிள்ளை நான் வந்து அமாவாசை அன்னைக்கு வைக்க வேண்டான்னு பார்த்தேன், இந்த ஜோசியக்காரர் தான் சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது, எல்லாம் உங்கள் வேலை தானே, என்னை கோடீஸ்வரன் ஆக்குவேன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்சுட்டீங்களே அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் மட்டுமா அப்புறமா மனோஜ் இருக்கீங்க, நானும் தானே இருக்கேன், நான் லட்சாதிபதி இங்கே வந்து இருக்க பாருங்க, நீங்கள் கோடீஸ்வரன் இங்கே இருக்கீங்க அவ்வளோதான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே கடைக்கு போனாலோ வீட்டுக்கு போனாலே தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு செல்லை ஆஃப் பண்ணிவிட்டு இருந்துடுறாங்க. கடையில் அதுக்கு அடுத்து வேலை பார்க்கக்கூடிய சங்கர்கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு வாரத்துக்கு வரமாட்டேன், நீங்கள் தான் கடையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே விஜயா காலையிலே கடைக்கு வராங்க. மனோஜ் எங்கே அப்படிங்கிறாங்க. மனோஜ் சார் வெளியே போயிருக்காரு. ஏன்ட்ட சொல்லவே இல்லை, செல்லு ஆஃப்னு வருது அப்படிங்கும்போது, ஆமாம் சாரோட ஃபோனு கீழே வந்துருச்சான், புது ஃபோனு வேணும்னு உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது, சரி கல்லாளருக்கு 5000 எடுத்துக்கிறேன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே கடையில் வேலை பார்க்குறவங்களாம் பார்க்காங்க, இந்த மனோஜ் நம்பி நம்ம இங்கே வேலை பார்த்தோம்னா சரி வராது, நம்மளுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் சம்பளம் தரலை, இனிமேலும் நம்ம வந்து மனோஜை நம்பிட்டு இருந்தால் சரி வராது, நம்மளுக்கு 3 மாதம் சம்பளம் ஒரு ஆளுக்கு எவ்வளவு அப்படின்னு கணக்கு பண்ணுவாங்க. 45,000 வருது, 15,000 சம்பளம் கணக்குக்கு. சரி ரைட்டு 45,000 கணக்குக்கு ஒவ்வொருத்தரும் பொருள் எடுத்துக்காங்கன்னு சொல்லி அவங்கவுங்க 45,000 பொருள் எடுத்துகிட்டு சாவியை கொண்டு சாயந்தரம் கொண்டு விஜயாட்ட கொடுக்காங்க. ஏம்மா இது கடை சாவி, மனோஜ் சார் அவங்கள்ட்ட கொடுக்க சொன்னாருன்னு கொடுத்துட்டு போயிடுறாங்க. மறுநாள் காலையில் சங்கருக்கு மனோஜ் கால் பண்ணுறாரு, என்ன கடை திறந்தீங்களா அப்படிங்கும்போது, கடை எங்கே சார் திறந்துருக்கோம், எங்கள் சம்பளத்துக்கு கடையில் உள்ள பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இது கடையில் உள்ள பொருளாக எடுத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், நாங்கள் 10 பேரும் எங்களுக்கு சம்பளம் தரணும், ஒரு ஆளுக்கு 45,000 கணக்கு, அதை கணக்கு பண்ணி 10 பேர் ஜாமான் எடுத்துட்டோம், சாவி உங்கள் மாட்ட தான் இருக்குது, உங்கள் மாட்ட வாங்கிக்காங்கன்னு சொல்லி ஃபோனை வச்சுக்கிறாங்க. ஆஹா கடையில் உள்ள பொருள்லாம் பிரித்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கணக்கிறாங்க ஜோசியர்கிட்ட. உடனே என்னையா உடம்பு சரியாயிட்டா, போமா அப்படின்னு சரியாயிட்டா, இன்னும் 1 வாரம் இருக்க சொல்லுவாங்க ஆஸ்பத்திரியில், என் கடையில் உள்ள பொருளை பூரா 8 பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது, மனோஜ் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய மேட்ரு கிடையாது, தேவிகா கனகா தான் பெரிய கோடீஸ்வரங்களே அப்படிங்கிறாங்க. இங்கே கனகா வந்து பொத்துன்னு விழுந்துருந்தாங்க. விழுந்ததில் அவங்களுக்கு பழையபடி மறந்த நனவு பூரா வந்துடுது. ஏம்மா நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. கனகா உனக்கு எல்லாம் தெரியுதா அப்படிங்கும்போது, எல்லாம் தெரியுதுமா, என்னதுமா இது, என் கழுத்தில் ஏதோ மஞ்சக்கீறு மாதிரி இருக்குது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம்மா அப்படிங்கிறாங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுட்டி, மனோஜ்னு ஒருத்தர் நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அவரை தான் நீ வந்து இப்படிலாம் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆஸ்பத்திரி வந்து பார்க்க வராரு. பார்க்க வந்த உடனே இவரை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க. இல்லை என் ஃப்ரெண்டு ஜீவான்னு ஒருத்தியை ஏமாத்தினதே இவர் தான், இவரை வேண்டான்னு சொல்லி தான் அவன் ஃபாரினுக்கே போனான், இவரெலாம் என் மாப்பிள்ளையே கிடையாது, இவர் கூட நான் வாழவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன வண்டி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா கனடாவில் ஜீவான்னு இருக்கலாம் என் ஃப்ரெண்டு, அவளை வந்து விரும்பினவர் இவர் தான், இவரை வந்து சரியில்லைன்னு சொல்லி தான் இவரை விட்டுட்டு கனடாவை பார்த்து போனான் அப்படிங்கும்போது, ஆஹா இவன் ஜீவாவுக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஆஹா இந்த வாழ்க்கையும் சொல்லி முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி மனோஜ் திருதுன்னு முடிச்சிட்ருக்காரு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல்
லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.